வாங்க, நிறையா கஸ்டமர் கேட்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாய் நேச்சுரல் ஹெர்பல் பாத் பவுடர். நம்மளோட பாத் பவுடர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, குழந்தைங்களும் உமன்ஸும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான வீடியோஸ் தான் இப்போ நான் போட போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 இன்க்ரீடியன்ட் கலந்துருக்கும். இதனால் வந்து ஸ்கின் வந்து நல்லா கலர் கொடுக்கும், நல்லா க்ளோயிங்காகவும் இருக்கும். அன்னெசரியான ஹேரு, ஃபேஸில் இருக்க அன்னெசரியான ஹேர் ரிமூவ் பண்ணி தரும். அதுமாதிரி பிம்பிள்ஸ் வந்தோடனே, பிம்பிள் மறைஞ்சோடனே பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பிளாக் மார்க் இருக்கும். அந்த பிளாக் மார்க்லாம் வந்து ரிமூவ் பண்ணி தரும். பிம்பிள்ஸ் எதுவும் வராமல் பார்த்துக்கும். ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்கான கலர் கொடுக்கும். வாங்க இப்போ இந்த பவுடர் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ பார்ப்போம். இது என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம அரிசி ஊற வைப்போம். சமைக்கிறதுக்கு முன்னாடி அரிசி ஊற வைப்போம். அந்த தண்ணி சரிங்களா, அந்த கழுவி கீழே ஊற்றுற தண்ணியை வாஷ் பண்ணி, அரிசி வாஷ் பண்ணி ஊற்றுற தண்ணியை வந்து நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இந்த தண்ணியிலையும் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் இல்லை அப்படின்னா ரோஸ் வாட்டரு இல்லைன்னா நார்மல் வாட்டர்லேயும் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த தண்ணியில் நல்லா நீங்கள் ஃபேஸ் பேக் மாதிரி கூட போடலாம் உமன்ஸு. இது போட்டிங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும். ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு ஃபேஸ் நல்லா ஷைனிங்காக இருக்கும். நல்லா கலர் கொடுக்குற டிஃப்ரெண்ட், நல்லா ஃபேஸில் டிஃப்ரெண்ட் நல்லா பார்க்கலாம். இதை எப்படி நான் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். நான் எனக்கு தேவையான அளவுக்கு இந்த ரைஸ் வாட்டரை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேருந்து எனக்கு தேவையான பவுட்ரு, உங்களுக்கு 2 டீஸ்பூன் வேணுன்னா 2 டீஸ்பூன் யூஸ் பண்ணலாம். எனக்கு எவ்வளோ தேவையோ அதை நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதோ பாருங்கள், க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா கலக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வந்து ஸ்பூனில் கலக்கிட்டு அதுக்கப்புறம் இதை ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு நல்லா திக்காக கலந்துக்கணும். ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி, பேபிஸ்க்கு அப்ளை பண்ணால் கொஞ்சம் தண்ணியாட்டம் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். இப்போ பேபிஸுக்கு நம்ம குளிக்கையில் யூஸ் பண்ணலாம். குளிக்க போகும்போது குளிச்சுட்டு சோப்பு ஃபேஸுக்கு யூஸ் பண்ணாமல் இந்த நலுங்கு மாவு மாதிரி இந்த பாத்திங் பவுடர் யூஸ் பண்ணலாம். பிறந்த குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம், சில்ட்ரன்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து உமன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணுன்னா, இந்த மாதிரி வாட்டரில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ரைஸ் வாட்டரில் வந்து கலந்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபேஸ் பேக் மாதிரி ஒரு 1/4 மணி நேரம் 1/2 hour நம்மளுக்கு டைம் கிடைக்கல அந்த மாதிரி பேக் மாதிரி போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு வாரத்திலே கலர் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். வாங்க எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாப்பாவுக்கு நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா பேக் மாதிரி பாப்பாவுக்கு நான் சின்ன வயசுலேருந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி கண்ணுக்கிட்ட படாமல், கண்ணுக்குள்ளே அழுங்காமல் படாமல் நல்லா யூஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணையில் அன்னெசரியான ஹேர்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி தரும். பேபிஸ்க்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மூக்குக்கிட்ட இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெத்தி பகுதி, இந்த மாதிரி நல்லா ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மசாஜ் கொடுங்க. இது மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறேன்னா குளிக்கிறதுக்கு குளிச்சதுக்கப்புறம் சோப் போடுவோம்ல, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபேஸ் பேக் ஃபேஸுக்கு வந்து குளிக்க வைக்கலாம். நம்ம உமன்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பேக் மாதிரி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் கிமிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் டிஃப்ரெண்ட் ஒரு வாரத்திலே பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஒரு 5 நிமிட்ஸ் கிமிச்சு நம்ம பார்க்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் பாப்பாவுக்கு வந்து யூஸ் பண்ணனால நான் ஒரு 10 நிமிட்ஸ் கிமிச்சு நான் வாஷ் பண்ணி காட்டுறேன். பேபியை பாப்பாவுக்கு வந்து வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணோன்னு பாருங்கள் ஸ்கின் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு நல்லா வந்து க்ளோயிங்காக ஷைனிங்காக இருக்குது. இந்த மாதிரி வந்து இருக்கும். நீங்கள் உமன்ஸ் வந்து பேக் மாதிரி போடலாம். பாப்பாவுக்கு வந்து எப்படின்னா குளித்ததுக்கப்புறம் சோப்புக்கு பதிலாக இது யூஸ் பண்ணலாம். பிறந்த குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். இது பெஸ்ட்டு ரிசல்ட்டு தரும்.
தேங்க்யூ.